ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. இன்னைக்கு கண்ணப்பா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதைன்னு பார்த்தா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ கண்ணப்பர்னு ஒரு வேடன் சிவன் கண்ணில் இருந்து ரத்த வரதை பார்த்து தன்னோட கண்ணை எடுத்து வச்சதா கேட்டிருப்போம். அதை பேஸாக வச்சு எடுக்கப்பட்டிருக்க படம் தான் இந்த கண்ணப்பன். ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இது ஒரு மெத்தாலஜிக்கல் படம் அப்படின்றனால லாஜிக்கெலாம் பார்க்க முடியாது, ஃபுல்லாக மேஜிக் தான். கண்டிப்பாக சிவனை பிடிச்ச எல்லாருக்குமே மெய் சிலுக்கிற அளவுக்கு படம் இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், விசுவல், டைலாக், ஸ்க்ரீன் பிளேன்னு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்க ரோலை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட இன்ட்ரோல் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்த்துக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். நான் எங்கேயுமே படத்தில் நெகட்டிவாக ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை, நான் ஏன் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா, சிவனுக்கு மேலே வேறு யார் இருக்க முடியும்? அவர் இருக்கிறப்போ வேறு யாரையும் பெருசாக பேசினா அது நல்லா இருக்காது. அதுதான் மற்ற யாரை பற்றியும் நான் பேசலை. அண்ட் எல்லாருமே இந்த படத்தை ஒரு வாட்டியாவது தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய நல்ல படம் தான் இந்த கண்ணப்பன். கண்ணப்பனுக்கு நான் 5க்கு 5 தருவேன். நீங்கள் எவ்வளோ தருவீங்கிறத படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் விக்ரம் பிரபு நடிச்சிருக்க லவ் மேரேஜ் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். லவ் மேரேஜ் படத்தோட கதைன்னு பார்த்தா, ஒரு ராசி இல்லாத ஹீரோ 33 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தேடிட்டே இருக்கான். கடைசியில் ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆகி என்கேஜ்மெண்ட் ஆகுது. அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கும் போகிறாங்க. அப்புறம் ஒரு சில காரணத்தினால அந்த பொண்ணு வீட்லேயே அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. அப்போது அங்கே நடக்கிற ஒரு சில ப்ராப்ளம், அதில் சமாளித்து கடைசியில் ஹீரோக்கு பொண்ணு கிடைச்சதா இல்லையா, கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்றத சொல்கிறது தான் இந்த லவ் மேரேஜ். எனக்கு இந்த படம் அவ்வளோக்கா பிடிக்கலை. படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ்னு சொன்னால் சாங்ஸ் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேகாகவும் ஸ்லோவாகவும் இருக்குது. அண்ட் ஈஸியாக அடுத்தடுத்த சீனை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு சுமாரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்குது. நான் இந்த படத்துக்கு 5க்கு 2.5 தருவேன். நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்றத படத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பாலா. அண்ட் இது நம்ம ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. பாய்.